அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவன் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தின் நோன்பை நோற்றவர்களாக நோன்பு திறக்கக்கூடிய இந்த நேரத்திலே அவனுடைய மார்க்கத்தில் இருந்து சில விஷயங்களை அறிந்து கொள்ளும் பொருட்டு அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவோம் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கூறியிருக்கக்கூடிய உபதேசங்களை தொடராக நாம் அறிந்து வருகின்றோம். இன்றைய தினம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நன்றி செலுத்துங்கள் என்று யாருக்கெல்லாம் கட்டளையிட்டானோ அதன் வரிசையில நாம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹு தனது திருமறையில கூறியிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். கடந்த அமர்விலே நாம் அல்லாஹுடைய அருட்கொடையாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நீர், நிலம், காற்று, நெருப்பு, வானம் போன்றவைகளை பற்றி நாம பார்த்தோம். அதே போல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளாக அவனுடைய கருணையாக இந்த உலகத்திற்கு அனுப்பிய விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது அவனுடைய வேதத்தையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய கருணை என்று சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரஹ்மத்துல் ஆலமீன், அல்லாஹுடைய தூதர் இந்த உலக மாந்தர் அனைவருக்குமே ஒரு ரஹ்மத்தாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள். அதே போல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை அனுப்பி இருப்பதும் இந்த குர்ஆன் என்பது உலக மக்களுக்கு ஒரு ரஹ்மத்தாகவும் ஒரு நூறாகவும் ஒரு ஒளியாகவும் ஒரு ஷிஃபாவாகவும் இந்த குர்ஆன் இருக்கின்றது. அப்ப இது எல்லாவற்றுக்குமே நாம என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுகின்றான். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில சூரத்து பக்ராவின் 151வது வசனத்திலே சுட்டி காட்டும் பொழுது, கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வ யுஸக்கீக்கும் வ யுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா வ யுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன். இதே போன்று நாம் உங்களில் இருந்து ஒரு தூதரை நம்முடைய வசனங்களை உங்களுக்கு எடுத்து ஓதுவதற்கும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்கும் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் அனுப்பியுள்ளோம். பத்குரூனி, ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள். அத்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். அப்ப அடுத்த வசனத்துல, இந்த 152வது வசனத்துல, ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுவேன், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து, உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதரை நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பினோம், ஆகவே எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், ஆகவே நீங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எவ்வளவு ஒரு சின்ன பிள்ளைய நம்ம கூப்பிட்டு அவனுக்கு நம்ம பக்குவமாக சில விஷயங்களை ஒன்றுக்கு பல முறை எடுத்து கூறுவது போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனங்களை நாம பார்க்கும் பொழுது முதல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய சிறப்பு என்னவென்று சொன்னால், உங்களுக்கு ஒரு தூதரை உங்களிலிருந்து தேர்ந்தெடுத்தோம்ங்கிறோம். சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்துல இந்த மார்க்க அடிப்படையில குருவாக, மகான்களாக, ரிஷிகளாக, சாமியார்களாக வரக்கூடியவர்களை இந்த உலகத்தில் நாம பார்த்திருக்கிறோம். ஆனா அவங்க எங்க இருந்து வந்தாங்க நமக்கு தெரியுமா? அவங்களுடைய பிறப்பை நமக்கு தெரியாது.
அவங்களுடைய வளர்ப்பு நமக்கு தெரியாது. திடீரென்று என்ன செய்வாரு, சாமியாரா வந்துருவாரு. கேட்டா அதுக்கு ஒரு பழமொழி வச்சிருப்போம், ரிஷி மூலமும் நதி மூலமும் பார்க்க கூடாது. அது என்ன அர்த்தம்? ஒருவன் ரிஷியாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனை ரிஷியாகத்தான் பார்க்கணும். அவனை ஒரு ஆன்மீகவாதியா தான் பார்க்கணும். அவன் எங்க இருந்து வந்தான், யாருக்கு பிறந்தான், எங்க வளர்ந்தான், நல்லவனா கெட்டவனா, பொய் சொன்னானா, ஏமாத்துனானா, ஒரிஜினல் தாடியா ஒட்டு தாடியா, சமீபத்துல பாக்குறோம் தாடியெல்லாம் ஒட்டு தாடியை வச்சுட்டு என்ன செய்யறாங்க, உலகத்துல ஏமாத்துறத பாக்குறோம். இப்ப இதெல்லாம் வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்லி காட்டுறான், உங்களுக்கு நான் அருளிய அருட்கொடைகளில் ஒன்றாக உங்களில் இருந்தே உங்களை தூதரை நான் தேர்ந்தெடுத்தேன் பாருங்க, இதுக்கு நன்றி செலுத்துங்கிறான். சரி, இதுல நமக்கு என்ன கேட்டா, முதல்ல நம்பிக்கை. இவர் தூதர்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய நடத்தை அஃபாகும், அவங்களுடைய நடத்தையை அறிந்தவர்களாக இருந்தார்கள், அவர்களுடைய உண்மைத்தன்மை அறிந்தவர்களாக இருந்தார்கள், அவருடைய பிறப்பை வளர்ப்பை, அவருடைய 40 ஆண்டு வாழ்க்கையும் கண்முன்னே வந்து நிகழ்ந்தது. இது எல்லாருக்கும் வந்து நிகழுமா? இதே நம்ம வந்து இன்னைக்கு சில நகரங்களிலே வாழக்கூடியவர்கள், சமீபத்துல ஒரு நில அதிர்வு சென்னையில ஏற்பட்ட பொழுது எல்லாரும் மொட்டை மாடியில ஏறுறாங்க. மொட்டை மாடியில மக்கள் ஒன்று கூடும் பொழுது அங்க ஒருத்தரை பார்த்துட்டு பார்த்துட்டு நலம் விசாரி, நல்லா இருக்கிறீங்களா என்ன, கடைசியில் விசாரிச்சா 4-5 வருஷமா அவங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்து பிளாட், அப்பதான் சந்திச்சுக்கிறாங்க. அப்ப இப்படித்தான் உங்களுக்கு எங்கேயுமே உங்களுக்கு நகரங்களுடைய வாழ்க்கை இருக்கும். ஆனால் கிராமப்புற வாழ்க்கை என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிராமத்துல நீங்க வாழ்ந்தீங்கன்னா, கிராமத்துல வாழ்ந்தவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு கிராமத்துல ஒரு 5000 பேர் இருந்தா எல்லாரும் நமக்கு தெரியும், யாரு யாருடைய பிள்ளை, யாருடைய அப்பா, யாருடைய எல்லாமே தெளிவா வந்து தெரிஞ்சிடும். அப்ப இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த இந்த கிராமத்துல முகமது என்றால் யாரு, யாருடைய பிள்ளை, எப்படி வளர்ந்தார், என்ன வளர்ந்தார், 40 ஆண்டு காலம் அந்த மக்களுக்கு தெரியாம யாருமே இல்லை. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் இவர் தான் தூதர் என்று சொல்லுகின்றான். ஆனால் ரிஷியாக வரக்கூடியவர்கள் எங்கிருந்து வந்தாலும் அவரை ரிஷியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த உலகம் சொல்லுகின்றது. ரிஷி மூலத்தை பார்க்காதே, நதி மூலத்தை பார்க்காது. ஏன்னா நதி மூலத்தை பார்க்காதே, நதினா உங்களுக்கு வந்து ஆத்துல தண்ணி வருது, தண்ணி வேணும்னு அள்ளி குடிச்சிட்டு போனது எங்க இருந்து வருது நீ கற்பனை பண்ணா அது என்ன செய்யும், பல மலைகளிலும் காடுகளிலும் ஊர்களிலும் பல கழிவுகள் எல்லாம் அதுல கலந்து வரத்தான் செய்யும், அதெல்லாம் நீங்க பார்க்காதே அப்படி என்று ஒரு பழமொழி தமிழ்ல சொல்லுவாங்க. அது வேற ஒரு நோக்கத்துல சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களில் இருந்து உங்களை தூதரை நான் தேர்ந்தெடுத்தேன், ஒண்ணு. இரண்டாவது, உங்களுக்கு என்னுடைய வசனங்களை எடுத்து இவர் ஓதுவார். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுமனே ஒரு தூதராக வந்து அதற்கு முன்னால் இருந்த வசனங்களை ஓதவில்லை. அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனங்களை கொடுக்கின்றான். அந்த வசனங்களை எடுத்து நமக்கு வந்து ஓதி காண்பிக்கின்றார். இதன் மூலம் உங்களுக்கு என்ன நிகழும் என்று சொன்னால், உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனங்களை கொண்டு உங்களை தூய்மைப்படுத்துவார், இந்த வேதத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இது மட்டுமல்லாமல் நீங்கள் அறிந்திராத பல விஷயங்களையும் இந்த தூதரை கொண்டு உங்களை கற்றுக் கொடுப்பதற்காக நாம் அனுப்பினோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன் இருந்த அந்த அராபிய தீபகற்பத்துடைய அறிவு என்ன, ஞானம் என்ன, கல்வி என்ன, அவங்களிடத்துல இருந்த நற்பண்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு அது ஒட்டுமொத்தமாக மாறுகிறது. அந்த பட்டியலை நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், ஜாபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபிஷினியா நாட்டுக்கு வந்து போன பொழுது அந்த மன்னர் வந்து அழைத்து கேட்கிறார். கேட்கும் பொழுது, நீங்க ஏதோ அங்க ஒருத்தர் உங்களுக்கு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களாமே அப்படின் போது, ஆமா கொண்டு வந்திருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னு கேட்டா, அப்போ அவருக்கு வந்து பட்டியலிடுறாங்க. நாங்கள் வந்து அறியாமை காலத்துல இருந்தோம், நாங்கள் இறந்தவைகளை சாப்பிட்டு வந்தோம், கல்லை மண்ணை வணங்கி கொண்டு இருந்தோம், அவலை பெண்கள் மீது அவதூறு பேசிக் கொண்டிருந்தோம், வலியவன் எளியவனை வஞ்சித்து சாப்பிட்டு கொண்டிருந்தோம், இதையெல்லாம் கூடாது என்று வந்து அந்த தூதர் வந்து எங்களுக்கு சொன்னார் அப்படின்னு அவர் வந்து வியந்து போறார். என்னது பைபிள்ல சொல்லப்பட்டதெல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்னு அவர் வந்து வியந்து போகிறார். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தூதராக அனுப்பி என்ன செய்ய சொன்னார் என்று சொன்னால், எந்த மக்களிடத்தில் இருந்தும் அவர்கள் என்ன செய்யல, எதையும் வசூலிக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு அவங்க என்ன செய்யல, எந்த விதமான சதக்கா பொருட்களிலிருந்தும் அவர்கள் தங்கள் ஒரு கவளம் கூட சாப்பிட்டது கிடையாது. ஜக்காத்துல இருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை கூட சாப்பிட்டது கிடையாது. அவர் இல்ல, அவங்க குடும்பத்துக்கே அது வந்து ஹராம். அதை நம்ம பல முறை கேள்விப்பட்டிருக்கோம். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பள்ளிவாசலுக்கு போகும்போது ஜக்காத்துடைய பேரிச்சம்பழம் கிடந்துச்சு, அது தூக்கி அவங்க வந்து வாயில போட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் சாப்பிடாத, நம்ம என்ன அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா, இனிமே சாப்பிடாத அப்படி தட்டி கூட்டு போயிட்டே இருப்போம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமே சாப்பிடாதுன்னு சொல்லல, வாயில விரல விட்டு அதையும் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு வந்து சொல்றாங்க, இதை சாப்பிடக்கூடாது என்று உனக்கு நான் பலமுறை சொல்லி இருக்கிறேனே அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல எவ்வளவு நமக்கு படிப்பினை இருக்கு பாருங்க. குழந்தைங்கன்னா சொன்னாலும் மீண்டும் அதை செய்யும், மீண்டும் மீண்டும் அதை சொல்லணும் குழந்தைங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, பலமுறை உனக்கு சொல்லி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வாயில இருந்த பேரிச்சம் பழத்தை என்ன செய்யறாங்க, எடுத்து வெளியில போட்டுறாங்க அப்படின்னு கேட்டா, அப்ப அந்த தூதர் அந்த மக்களிடத்திலிருந்து எதையுமே எதிர்பார்க்கவில்லை. இறைவன் புறத்திலிருந்து வந்த அந்த செய்தியை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார், அதன் மூலம் உங்களை தூய்மைப்படுத்துகின்றார். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், பத்குருனி
என்னை நினைவு கூறுங்கள், இதான் நான் தானே உங்களுக்கு செஞ்சேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருட்குறைகளை நினைவு கூர்ந்து மக்களுக்கு கட்டளை இடுகின்றான். ஃபத்குரூனி அத்குருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூர்ந்தால் நான் உங்களை நினைவு கூறுவேன். வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன், அப்ப எனக்கு நன்றி செலுத்தாத நீங்கள் எதை செய்தாலும் அது எனக்கு மாறு செய்யக்கூடியதுதான். நீங்க எந்த இடத்துல எல்லாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தணுமோ அங்க நன்றி செலுத்தாம போறது அல்லாஹ்விற்கு மாறு செய்வதற்கு சமம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களில சூரத்து பக்ராவின் 251 52 ஆகிய இந்த 2 வசனங்களில நமக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேதத்தையும் நமக்கு கொடுத்த தூதரையும் அவன் தன்னுடைய அருளாக நம்முடைய வாழ்க்கையை, ஒட்டுமொத்த மனித குலத்தின் வாழ்க்கையை மாற்றி அமைத்த சம்பவமாக சொல்லி, இதற்காக நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நீங்கள் என்ன செய்யாதீர்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள், எனக்கு நன்றி செலுத்துங்கள், நீங்கள் என்னை நினைவு கூர்ந்தால் நான் உங்களுக்கு நினைவு கூறுவேன், உங்களை நான் நினைவு வைத்திருப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். எவ்வாறு பார்வையுடைய சிலர் மறுமை நாளில பார்வை இல்லாமல் எழுப்பப்படுவார்கள். அப்போது அவர்கள் கேட்பார்கள், நான் உலகத்தில் வாழ்ந்த பொழுது பார்வையுடையவனாக இருந்தேனே யா அல்லாஹ், இப்போ எனக்கு பார்வையில் இருந்தா, ஆமா பார்வை உனக்கு கொடுத்து எதையெல்லாம் நான் பார்க்க சொன்னேனோ அதை நீ பார்க்காமல் சென்ற காரணத்தினால் இன்றைய தினம் உன்னை குருடனாக நாம பிறக்க செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். ஆகவே இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இல்லாமல் போனால், இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களை நாம் செய்தால் இறைவன் மறுமையிலே நம்மை நினைவு கூற மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை என்ன செய்யணும், இந்த உலகத்திலும் இறைவன் நினைவு கூற வேண்டும், மறுமையிலும் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் விடுங்க, நம்முடைய தாயோ தந்தையோ நம்ம பெத்த பிள்ளைங்களோ மறுமையில பாக்குறாங்க, பார்த்துட்டு கண்டுக்காம போனா நமக்கு எப்படி இருக்கும் மனசு? சிந்திச்சு பாருங்க. அப்போ நமக்கு தெரிந்தவர்கள் நம்மை பார்க்கும்போது நம்மை அடையாளம் காண வேண்டும். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், முகம் திருப்பிக் கொள்வோம். இந்த உலகத்துல நம்மை பார்த்து முகம் திருப்பக்கூடியவர்களுக்கு நம்ம பயப்படுறோம். நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சா நம்முடைய மனைவி முகம் திருப்பிக் கொள்வாரோ, நம்ம ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா நம்ம பிள்ளைங்களை முகம் திருப்பிக் கொள்ளுமோ, நம்ம ஏதாச்சும் சொன்னா மேனேஜர் மன கஷ்டப்படுவாரோ, அதுக்காக நம்ம நேரத்தை, காலத்தை, நம்மளுடைய உழைப்பை தியாகம் செய்து அதை பொருளாதாரத்தை செய்து இவங்களெல்லாம் படுத்துறோமா இல்லையா? படுத்துறோம் கண்டிப்பா. அப்ப அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் செய்தது என்ன? அல்லாஹ் நம்மை மறுமை நாளில் நம்மளை முகமலர்ச்சியோடு பார்க்க வேண்டும், நம்மை வரவேற்க வேண்டும், நம்மை அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும், அவனுடைய அருளால் ஆற தழுவ வேண்டும் என்று சொன்னால் அவன் எதையெல்லாம் விரும்புகின்றானோ அந்த விரும்பக்கூடிய பண்புகளை நம்மில நாம ஏற்படுத்தி கொள்ளுதல், அவனுக்கு சந்தோஷம் தரக்கூடிய செயல்கள். மறுமையில் அவன் நம்மளை வரவேற்பான், நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுவான், நமக்காக தேவையானது எல்லாமே அல்லாஹ் கொடுப்பான். இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ் சொல்றான், எனக்கு நன்றி செலுத்துங்கிறான். அப்ப நன்றி செலுத்துதுன்னா என்ன? அல்லாஹ்வுடைய நபிசாசம் எப்படி எல்லாம் நன்றி செலுத்தினாங்க, இதை நம்ம கடைசியில பார்ப்போம். ஆனா முதல்ல நன்றி செலுத்துதல் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது காரணங்களை சொல்லி சொல்லியே சொல்றோம். இதுக்கு நன்றி செலுத்து, இதுக்கு நன்றி செலுத்துதல் நமக்கு தெரியாதா? நமக்கே தெரியும். நம்முடைய உடல் கூறுல இருக்கக்கூடிய இந்த அருட்கொடைகளுக்கு நாம நன்றி செலுத்தணும்னு சொன்னாலே நாம எவ்வளவோ நன்றி செலுத்த வேண்டும். இந்த உலகத்துல பாக்குறோம், அல்ஹம்துலில்லாஹ் 5 விரல்களோடு இருக்குது. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 6 விரல் இருக்குது. அப்ப நீங்க லட்சாதிபதியா இருக்கிறீங்க, இன்னொருத்தர் கோடீஸ்வரரா இருந்தா அவர் பெருமைதானே படணும். உங்களோட அதிகமா ஒன்று இருந்தா இந்த உலகத்துல பெருமைப்படுவான். ஆனா ஒரு விரல் அதிகமாக இருந்தால் அதை கொண்டு யாரும் பெருமைப்படுவதில்லை. அதை மறைத்துக் கொள்கின்றான் அல்லது அதை அறுவை சிகிச்சை செய்து எடுத்து விடுகின்றான். அதிகமா இருக்கிறதுனால அது இருந்தது. அப்ப சரியான முறையில் இருப்பதுதான் நமக்கு நல்ல ஒரு அழகையும் ஒரு பயன்பாட்டுக்குரியதாகவும் அது இருக்கின்றது. இதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லக்கது ஹலக்குனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகான ஒரு படைப்பாக மனுஷனை நம்ம படைச்சிருக்கின்றோம். அவனுடைய படைப்புல இது வரைக்கும் யாருமே மாடிஃபை விரும்பினது கிடையாது. உலகத்துல எத்தனையோ கண்டுபிடிப்புகள் விட்டன. அதுல ஒவ்வொரு வருஷத்துலயும் என்ன செய்யறான், மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். ஆரம்ப காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட வாகனங்கள் எப்படி இருந்தன, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு. முதல்ல பறந்த விமானம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு விமானம் எப்படி இருக்கு. முதல்ல போன் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்குது. அப்ப எல்லாமே ஒரு மாடிஃபை தேவைப்படுகின்றது. மனித உடல்ல ஒரு கருத்து கூட சொல்ல முடியல பாருங்க. ஒரு 6 விரல் இருந்தா நல்லா இருக்குமே, 6 விரல் இருந்தா அது அசிங்கம், அதை மறைத்துக்கொள் அல்லது அறுவை சிகிச்சை செய்து எடுத்துக்கொள் என்றுதான் ஒரு மனிதன் சொல்லுங்க. அப்ப நம்மளை விட அதிகமாக ஒன்று இருப்பதற்காக நாம பெருமைப்படுறது இல்லை. அதே போல ஒன்று குறைவாக இருக்கின்றது. நமக்கு 2 கண்ணு, ஒருத்தருக்கு 1 கண்ணு இருக்கா இல்லையா? எங்க அந்த ஒத்த கண்ணான்னு சொல்லுவான், சொல்லக்கூடாது. நாம என்ன செய்ய முடியாது, ஒருத்தரை பட்ட பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. ஆனா உலகத்துல நடைமுறையில இருக்கா இல்லையான்னா இருக்குது. ஒரு கை இல்லாம இருந்தா அந்த நொண்டி எங்க இருக்கான், அந்த முடவன் எங்க இருக்கிறான், அந்த கால் இல்லாதவன் எங்க இருக்கான், இப்படி எல்லாம் நம்ம உலகத்துல சுட்டி காட்டுறோம். இதையும் அல்லாஹ் கண்டிக்கின்றான். ஒரு மூமின் இப்படி எல்லாம் அடுத்தவர்களை குறை சொல்லாதீங்க. நீ அவனை குறை சொல்லல, என்ன சொல்லுகின்றாய், நான்ல அவனை படைச்ச அப்படி, நான்ல அவனை கை இல்லாம ஆக்குனேன். அப்ப இவர்களை எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது நாம என்ன நினைக்கிறோம், அவங்களுக்கு ஏதோ ஒரு சோதனை நினைக்கிறோம். தவறு, நமக்கு தான் சோதனை. சரி, அவன் கண் இல்லாமல் இருப்பதற்கும், கை இல்லாமல் இருப்பதற்கும், காசு இல்லாமல் இருப்பதற்கும் நாம எப்படி அந்த சோதனையில உட்படுவோம் என்று கேட்டால்,
உன்னை அல்லாஹ் அதை கொடுத்து வைத்திருக்கின்றானே, அந்த நிலையில் இல்லாமல் ஆக்கி வைத்திருக்கிறானே, உன்னை முழுமையாக வைத்திருக்கின்றானே, இதற்கு நன்றி செலுத்தினாயா? அப்போ ஒரு குருடரை நீங்கள் வந்து பார்த்தால் உடனே அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துங்கள். யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே எல்லா புகழும், நீ எனக்கு இந்த கண்களை வந்து கொடுத்திருக்கின்றாய், நீ நாடி இருந்தால் அவனை போல் என்னையும் படைத்திருக்க முடியும் என்று அந்த இடத்தில் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்படி அல்லாஹ் வந்து மனிதர்களுக்கு என்னென்னலாம் நன்மைகளை அல்லாஹ் ஐனைன் லிசானம் ஷஃபத்தைன் எல்லாம் இப்படி கேட்கிறான். ஏன்னா அவனுக்கு நான் 2 கண்ணை கொடுக்கலையா, 2 உதட்டையும் நாவையும் கொடுக்கவில்லையாங்கிறான். எனக்கு மட்டுமா கொடுத்தேன்? எல்லாருக்கும் கொடுத்தேன். எல்லா உதடும் நாவும் பேசுதா? எத்தனையோ உயிரினங்களுக்கு உதடுகள் இருக்கின்றது, எத்தனையோ உயிரினங்களுக்கு நாவு இருக்குது, நாவு இல்லாத பிராணிகளும் இருக்குது. ஆனா உதடு நாவு இருந்தா மட்டும் பேசுனா, உங்களில் சிலர் ஊமைகளாக இருக்கின்றார்கள். அவனுடைய உதடு ஏன் பேசவில்லை? அவனுடைய நாவு ஏன் பேசவில்லை? பார்த்து சொல்ல முடியாது. ஒருத்தருடைய உதடை நாவை பார்த்து இவன் ஊமன் உங்களால சொல்ல முடியுமா? எந்த வித்தியாசமும் கிடையாது. அல்லாஹ் கட்டளை இடவில்லை. இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், மறுமை நாளே உங்களுடைய கைகள் பேசும். கல்லிமுனா ஐதீஹிம்ங்கிறான். கைகள் பேசுமா, கால்கள் சாட்சி சொல்லுங்கிறான். எப்படி பேசும்? இது எப்படி பேசுது? இதுக்கு பேசுன்னு அல்லாஹ் கட்டளையிட்டனால இது பேசுது. பேசாதன்னு கட்டளையிட்டனால ஊமையின் உதடுகள் பேசுவதில்லை. அதே சதை தான் இங்க இருக்குது, அதே தோல் தான் இங்க இருக்குது. இதை பேச சொன்னா அது பேசும். அப்ப எது பேசும் எது பேசக்கூடாதுன்னு அல்லாஹ் தான் முடிவு செய்கின்றான். அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யுங்க? நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துங்கிறான் அல்லாஹ். வேற என்ன சொல்றான் உங்களுக்கு? கொடுத்தது திருப்பியா கேட்கிறான்? இல்லையே. எது கொடுத்தாலும் அதை விட அதிகபட்சமா 2.5% தான் கொடுக்க சொல்லுவோம். உங்களுக்கு கொடுத்த செல்வத்தை சாப்பிடு, நல்ல முறையில குடி, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாது. எது வீண் விரயம்? நம்ம நினைக்கிறோம் ஏதாவது வாங்கி வேஸ்ட் பண்றது வீண் விரயம். ஜக்காத்து கொடுக்காம சேர்த்து வைக்கிறதே வீண் விரயம். உனக்கு கிடைக்காம போகுது, உனக்கு கிடைக்குது. ஜக்காத்தை கொடுக்காம சேர்த்து வைத்த பொருள் ஒட்டுமொத்தமாக உன்னை விட்டு போய்விடும். அதனால எந்த நன்மையும் கிடைக்காது, நீ விரயம் செய்து விட்டாய். அப்ப சரியான முறையில நீ அதை பயன்படுத்துவதாக இருந்தால் அதற்கு நன்றி செலுத்து. எப்படி நன்றி செலுத்தணும்? மிம்மா ரஸக்னாகும், அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் வந்து செலவு செய்யுங்கள். அல்லாஹ் இப்படிதான் சொல்றோம். அப்ப எனக்கு என்னுடைய சிந்தனையில எல்லாம் என்ன போடுறான்? என்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்னுடைய ரப்பு கொடுத்தது. அப்ப இதுல இருந்து குறிப்பிட்ட சதவீதம் கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கின்றது. அல்லாஹ் 5% கேட்டிருக்கலாம், 10% கேட்டிருக்கலாம், 50% கேட்டிருக்கலாம். ஆனாலும் அல்லாஹ் 2.5% கேட்டிருக்கிறார். அதை கொடுப்பதற்கு எனக்கு மனசு வரலன்னா நான் எப்படி நன்றி செலுத்தியவனாக ஆக முடியும்? அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்தானோ அதிலிருந்து நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் எனக்கு கல்வியை கொடுத்திருக்கிறான், இதுல நான் எப்படி நன்றி செலுத்துவது? இந்த கல்வியை பிறருக்கு போதிக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு வீரத்தை கொடுத்திருக்கிறான், இதுல எப்படி நன்றி செலுத்துவது? இந்த வீரத்தை நற்பணிகளுக்காக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், இதுல எப்படி நன்றி செலுத்துவது? இதுல இருந்து நீங்கள் ஏழைகளுக்குரிய ஒன்றை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீயா கொடுக்குறான் அல்லாஹ். அதை வந்து எடுக்க சொல்லிடுறான். அக்கீமுசல்லா ஆத்து ஜக்கா என்ற பொதுவான ஒரு கருத்தை சொன்னாலும், ஜக்காத்தை என்பது எடுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன சொல்றான்? சுது மின் அம்வாலிஹிம், அவங்களுடைய பொருளாதாரத்தை அதை நீங்கள் எடுங்கள்ங்கிறான். நீங்க கொடுங்க, நீ கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் ஜக்காத். ஆனா அதுக்கப்புறம் நீயா கொடுங்குறான் அல்லாஹ். ஜக்காத்து கொடுத்த பிறகு நீயா கொடு. யாரு கொடுக்கணும்? ஆத்தி தல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வபினஸ் சபீல் வலா துபத்திர் தபுதீரா. பாருங்க, இங்கேயும் அதே வேர்டு தான் வருது. அதற்கு பிறகு உன்னிடத்தில் பொருளாதாரத்துல நெருங்கிய உறவினர்களுக்கு கொடு. ஒவ்வொரு பணக்காரனும் அவனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவினர்களை கரையேற்றினால் உலகில் யாரேனும் பிச்சை எடுக்க வருவானா வெளியில? இன்னைக்கு ரோட்ல ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான்னா அதுக்கு காரணம் என்ன? அவனை போய் நீங்க விசாரிங்க. அவனுடைய உறவுகளில நிச்சயம் ஒரு பணக்காரன் இருப்பான், ஒரு லட்சாதிபதி இருப்பான், கோடீஸ்வரன் இருப்பான். அவனுடைய ஜக்காத்தின் மூலம் நிச்சயம் அவனை கரை சேர்க்க முடியும். அவன் செய்யவில்லை, அதனால் இவன் ரோட்ல நிக்கிறான். அது இவன் பல காரணத்தை சொல்லுவான். எந்த ஒரு காரணத்தை சொன்னாலும் அதற்கு மேல் கொடு, ஜக்காத்திற்கு மேல் கொடு. ஜக்காத்தை முடிச்சிட்டு நீ அதுக்கப்புறம் என்ன செய்? ஆத்தி தல் குர்பா ஹக்கஹு, நெருங்கிய உறவினருக்கு கொடு, மிஸ்கீனுக்கு கொடு. எப்போனாலும் இவன் வருவான். இப்ப இது ஏன் அல்லாஹ் சொல்றான்? நீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி கணக்கு பார்ப்பீங்க, ஜக்காத்தை கொடுத்துருவீங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் பாதிக்கப்படுவார். அந்த ஜக்காத்து கொடுத்துட்டு நான் ஏன் கொடுக்கணும்? இல்ல, அவனுக்கு ஹக்கு அவன்கிட்ட இருக்கிறதுனால அவனுக்கு ஹக்கு இருக்கு, கொடு. திடீர்னு ஒரு மிஸ்கின் வருவான், கொடு. ஒரு ஏழை இருப்பான், வழிபோக்கன் வருவான். வழிபோக்கெல்லாம் உங்ககிட்ட சொல்லி வச்சுட்டா வருவான்? வழிபோக்கன் என்பது எப்போனாலும் வருவான், எந்த மாசத்துல வேணாலும் வருவான். நான் தான் ரம்ஜான்ல ஜகாத்து கொடுத்து முடிச்சுட்டேனே, நான் ஷவ்வால்ல எங்க இருந்து கொடுப்பேன், துல்கதாவில எங்க இருந்து கொடுப்பேன், துல்ஹஜ்ல எங்க இருந்து கொடுப்பேன்? 2.5% கொடுத்து 97.5% வச்சிருக்க, அதுல இருந்து எடுத்து கொடு. எவ்வளவு கொடுக்குறாங்க நல்லா பார்த்து கொண்டிருக்கிறான். உம்மிம்மா ரசக்கு நாகும் மின்ஃபிகூன், நாம் கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். எப்படி செலவு செய்வார்கள்? தாராளமாக செய்வார்கள். முன்மாதிரி வேணும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்க. முன்மாதிரி வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தான் ஒரு தூதரை அனுப்புறேன், அவர்கிட்ட பார்த்துக்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? மீதம் இருப்பதை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதே போல அல்லாஹ் ஒரு பக்கம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தான். ஏனென்று கேட்டால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன? யுர்பி சதக்கா, சதக்காத்தை நாம் வளர்ப்போம். உங்களுடைய சதக்கா வந்து என்ன ஆகாது?
குறையாது, வளரும். எப்படி வளரும்? பல கோணங்களில வளரும். ஒன்று, நிதர்சனமான வளர்ச்சி. நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஜக்காத்தையும் சதக்காவையும் நீங்கள் கொடுத்து கொண்டே இருந்தால் ஆண்டுதோறும் அதனுடைய அளவு கூடிக்கொண்டே போகும். இது இந்த உலகத்துல நீங்க பார்க்கக்கூடிய வளர்ச்சி. இன்னொன்று, நீங்கள் எதை சதக்காவாக கொடுத்து விட்டீர்களோ அது ஒன்றுக்கு ஒன்றாக பதிவு செய்யப்படாது. மாறாக குறைந்தபட்சம் ஒன்றுக்கு 10ஆக பதிவு செய்யப்படும். அது ஒரு வளர்ச்சி. இப்படி இந்த சதக்கா என்பது மறுமை நாள் வரை அது வளர்ந்து கொண்டேதான் இருக்குமே தவிர அது ஒருபோதும் குறையாது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நேமத்துக்களை சொல்லி 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 எனக்கு நன்றி செலுத்து, நன்றி செலுத்து என்று சொன்னால், நன்றி செலுத்துதல் என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, வார்த்தையும் சொல்ல வேண்டும். அதற்கு பகரமாக அல்லாஹ் எவ்வாறு நன்றி செலுத்த வேண்டும் என்று தன்னுடைய தூதரின் மூலம் நமக்கு வழிகாட்டினான். எவ்வாறு அதை பார்த்து சஹாபாக்கள் நடந்து கொண்டார்களோ அதெல்லாம் நமக்கு அழகான முன்மாதிரிகள் இருக்கின்றன. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு நன்றி செலுத்துவதை விரும்புகிறான். அவனுக்கு நன்றி செலுத்துவதை நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான். நன்றிக்கு மாறு செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கண்டிக்கின்றான். மாறு செய்தவர்களுடைய நிலை என்னவாயிற்று என்று பாருங்கள், இந்த உலகத்தை சுற்றி பாருங்கள் என்றும் அல்லாஹ் தனது திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டக்கூடிய பல்வேறு விஷயங்களில் ஒன்றாகத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியினரை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில 29வது அத்தியாயத்தின் 14வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். துர்ரியத மன் ஹமல்னா மஅ நூஹ் இன்னஹு கான அபுதன் ஷகூரா. இது பனி இஸ்ராயில், சூரா பனி இஸ்ராயில்ல 17வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். துர்ரியத மன் ஹமல்னா மஅ நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாமோடு நாம் அந்த சுமந்த அந்த கூட்டம் இருக்கின்றதே, அந்த சந்ததியினர் இருக்கின்றார்களே, அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னஹு கான அபுதன் ஷகூரா, உங்களுடைய தூதராக இருந்த நூஹ் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார் என்று அந்த சந்ததியினருக்கு அல்லாஹ் நினைவு கூறுகின்றான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து தொடர்ந்து எல்லா வம்சாவளியினருக்கும் இந்த செய்தி அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். இறுதியாக குர்ஆன்லயே அல்லாஹ் இதை பதிவு செய்யறான். இறுதியாக என்ன செய்யறான்? குர்ஆன்லயே அல்லாஹ் பதிவு செய்யறான். அப்ப துர்ரியத்த மன் ஹமல்னா மஅ நூஹ்னா அந்த துர்ரியத் யார், அந்த சந்ததியினர் யார் அப்படி என்று கேட்டால் நாம தான். ஆதமுடைய சந்ததியர்களாக நாம இருந்தாலும் அங்க இருந்து ஒரு பெரிய ஒரு கேப் விழுந்து ஒரு கட்டத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாமோடு யார் கப்பலில் ஏறினார்களோ அவர்களை தவிர மீதமுள்ள எல்லா மனிதர்களும் அழிக்கப்பட்டு விடுகின்றார்கள். அப்ப அந்த இடத்தில் இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியினராக அவர் இருந்தாலும், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியினராக இருந்தாலும், நூஹ் அலைஹிஸ்ஸலாமோடு கப்பலில் காப்பாற்றப்பட்ட ஒரு சந்ததியினராகத்தான் பிறகு அவங்க உலகம் முழுவதும் என்ன செய்றாங்க? பரவுறாங்க. ஆகவே அந்த வார்த்தை அல்லாஹ் இங்க சொல்றான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு இயல்புல ஒரு பெயர் இருக்கும், அல்லது இயல்புல அவனுக்கு ஒரு தொழில் இருக்கும், இடையில் அவனுக்கு திருப்பு முனையாக அமைந்த ஒரு சம்பவம் இருக்கும். அதை சுட்டி காட்டுவோம் நம்ம. இந்த திருப்பு முனையாக சம்பவத்தை ஏன் சுட்டி காட்டணும்? அந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்கன்னு சொல்றது. அப்ப அந்த மனித சமுதாய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பு முனை எது என்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் கப்பலில் சுமந்த மக்களை அல்லாஹ் காப்பாற்றுகின்றான். ஏனையவர்கள் மூழ்கி போனார்கள். பூமியின் எந்த பகுதியிலும் மனிதர்கள் என்று இல்லை. வெவ்வேறு கண்டங்கள்ல இருந்திருக்கலாம், வெவ்வேறு கண்டங்கள்ல வேற உயிரினங்கள் இருந்திருக்கலாம். ஆய்வின்படி அப்படிதான் சொல்ல வேணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பலவிதமான விலங்குகள் இன்னைக்கு ஒரு கண்டத்துல இருக்குது, இன்னொரு கண்டத்துல இல்ல. ஆப்பிரிக்க யானை இந்தியாவுல இல்ல, வெண்கரடிகள் சில நாடுகள்ல இல்ல, எத்தனையோ விதமான உயிரினங்கள் அந்த பகுதியில் மட்டுமே இருக்கின்றன. அப்ப இப்ப என்ன செய்கின்றது என்று கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் பூமி என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இடத்தில் வாழ்ந்த உயிரினங்களில் ஜோடி ஜோடியாக உயிரினங்களையும் அந்த கப்பலிலே ஏற்றுகின்றார்கள், மனிதர்களும் ஏறுகின்றார்கள். அவர்களை அல்லாஹ் காப்பாற்றுகின்றான். அப்போ மத்தவங்க எல்லாம் பூமியால் மூழ்கடிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா, அவ்வளவு தண்ணி எங்க இருந்து வந்துச்சு? எப்படி மூழ்கடிக்கப்பட்டுச்சு? சரி, மூழ்கடிக்கப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் அந்த தண்ணி எங்க போச்சு? இது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் வெவ்வேறு இடங்களிலே மிக தெளிவாக சொல்லி காட்டி இருக்கின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது 950 ஆண்டு காலம். அவங்க எத்தனாவது நபியில தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? எல்லா நபிகளும் 40 வயசுக்கு மேல தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இதுல சொல்றாங்க. அப்ப ஏறத்தாழ ஒரு 910 வருஷம் என்ன செய்யறாங்க? அங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப இடையில் இது எத்தனாவது வருஷத்துல இது நடந்ததுங்கிறது நமக்கு சரியான புள்ளி விவரம் இல்லை என்றாலும், ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. 100 வருஷமோ 200 வருஷமோ 300 வருஷமோ அந்த பகுதியில வாழ்ந்து அவங்க ஒரு தூதராக வாழ்ந்த பிறகு அவங்க சொன்னது அந்த மக்கள் கேட்கலன்னு சொன்னா, அல்லாஹ் அவர்கள் அளித்தது நியாயம் தானே? அவங்க நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருந்திருந்தால் அவங்க என்ன யாரோட வந்திருக்கணும்? நூஹ் அலைஹிஸ்ஸலாமோடு வந்திருக்கணும். அப்ப வந்துட்டாங்க. வந்த மக்களை
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கப்பல்ல இருந்து என்ன செய்யறான்? பாதுகாக்கின்றான். உலகம் முழுவதும் தண்ணீரால் மூழ்கடிக்கப்படுகின்றது. அப்ப அந்த தண்ணி எங்க இருந்து வந்துச்சு? மழையாகவும் பொழிந்தது, பூமியிலிருந்தும் வந்தது. பூமியிலிருந்து வந்தாலும் பூமி என்பது இன்னைக்கும் இருக்குது. பூமிக்கு அப்புறம் என்ன செய்கின்றது? காற்று படலங்கள் இருக்கின்றன. இறுதியாக ஒரு வாயு மண்டலம் இருக்கின்றது. இது ஒரு துளி தண்ணீரை வெளியே போக விடாது. வெளியில இருந்து ஒரு பொருள் உள்ளே வரவும் அனுமதிக்காது. இப்படித்தான் பூமி அல்லாஹ் கட்டமைச்சிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தண்ணி எங்க இருந்து வந்துச்சு? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை தன்னுடைய அர்ஷின் கீழ் இருக்கக்கூடிய தண்ணீரால் கொண்டு வந்து குளுமைப்படுத்தும் பொழுது தேவையான தண்ணீரை இந்த பூமியில் வைத்திருந்தான். அவன் நாடும் பொழுது என்ன செய்கின்றான்? அதை ஒரு பகுதியில ஐஸாக உறைய செய்து விடுகின்றான். அண்டார்டிகால இன்னைக்கு என்ன செய்யறது? பன்மடங்கு ஐஸ் இருக்குது. இது உருக 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 என்ன ஆகுது கேட்டா கடற்பரப்பு அதிகமாகும். உங்களுக்கு பாதங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பூமியை நாம் குறைத்துக் கொண்டு வருகின்றோம் என்று நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் ஒரு வசனத்துல கேட்கிறான். அப்போ நிலப்பகுதி குறைஞ்சு கொண்டே வரும். குளோபிங் வார்ம்ங்கிறான், என்னென்னமோ சொல்றான். ஆனா அது என்ன இருக்குது? அந்த தண்ணி இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இந்த பூமி முழுவதும் மூழ்கிய தண்ணீரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமிக்கு கட்டளையிட்டான், தண்ணீரை விழுங்கி விடு என்று சொல்லி. அப்ப தண்ணீர் விழுங்குறதுன்னா மனுஷன் விழுங்கினா வயிற்றுக்கு போகும். ஆனா பூமி விழுங்குச்சான்னு கேட்டா பூமி வயிற்றுக்குள்ளார போகல. ஒரு பகுதி கீழ்ப்பகுதிக்கு போய் என்ன ஆயிடுச்சு? ஐஸா மாறிடுச்சு. அப்ப இன்னைக்கு அண்டார்டிகா என்ற அந்த கண்டம் உங்களுக்கு முழுமையான பனிப்பாறைகளாக இருக்கின்றது. அது உருக 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 நிலப்பரப்பு குறையும் என்று சொல்லி காட்டுகின்றான். ஆகவே இங்கே பூமியை தண்ணீரை விழுங்கி விடு என்று சொன்னால் அவங்க என்ன செய்யணுமோ அந்த ஒரு ஆப்பிள்ல விதை பகுதி எடுத்துக்க, அதான் வயிறு. உள்ள போனுச்சா? உள்ள போகல. பூமிக்குள்ள தண்ணி போகல. குறிப்பிட்ட ஒரு அடிகளுக்கு கீழே தண்ணியே இல்ல பூமியில. ஆனா வெப்பம் இருக்கின்றது, எரிந்து கொண்டு இருக்கின்றது. அதுதான் எரிமலையாக இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அப்ப உள்ள தண்ணி போய் தான் எரிமலை ஆஃப் ஆகிருக்கணும். அப்ப என்ன செய்வோம்? பெரிய ஒரு பொருளாதாரம் இருக்கும். என்ன பண்ணாம முழுசா முழுங்கிட்டான் அப்படிம்பாங்க. அப்படி நான் மறைத்து விட்டான், ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டான். அப்போ முழுங்கு என்று சாப்பிடு என்று சொன்னா வயிற்றுக்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்ல. அந்த இடத்துல இல்லாம ஆக்கிட்டாலும் அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போ பூமியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல என்ன செய்யறான்? அந்த காலத்திற்கு மக்களும் விளங்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல வானத்தை மழையை நிறுத்தும்படியும் பூமியை இருக்கும் தண்ணீரை விழுங்கும்படியும் நாம் கட்டளையிட்டோம். பூமி தண்ணீரை முழுவதும் விழுங்கியது. அதற்கு பிறகு அந்த மலையில இருந்து தப்பித்த அந்த கப்பலில் இருந்த அந்த உயிரினங்களும் அந்த மனிதர்களும் இந்த உலகத்தில் பல்கி பெருகினார்கள். பல்கி பெருக பல்கி பெருக நன்றி கெட்ட சமுதாயமா அவர்கள் போகும் பொழுது உங்களுடைய தூதர் அப்படி இல்லையே, நூஹு நன்றி கெட்டவராக இல்லையே என்று ஞாபகப்படுத்துறாங்க. அதுதான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்லி காட்டுகிறான். துர்ரியத்தமன் அமல்னா மஅ நூஹ், நூஹோடு நாம் சுமந்த சமுதாயத்தவர்களே, இன்னஹு கான அபுதன் ஷக்கூரா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். அவர் ஒரு தூதராக இருந்தார். ஆனா நீங்க ஏன் நன்றி செலுத்தவில்லை என்று அந்த மக்களுக்கு சொன்னது போலவே தொடர்ந்து ஒவ்வொரு வேதங்களிலும் அல்லாஹ் பதிவு செய்தது போல் இந்த வசனத்தை குரானிலும் இறுதி வேதமாக இருக்கின்ற காரணத்தினால் உலகம் உள்ளளவும் இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசப்படும். இந்த சம்பவங்களும் நினைவு கூறப்படும். அந்த நேரத்தில் அதற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாமை ஒரு நன்றி கெட்ட மனிதராக இந்த சமுதாயம் உலகத்தில் சிந்தித்துக் கொண்டிருந்தது அல்லது நிந்தித்துக் கொண்டிருந்தது அல்லது அவ்வாறு ஒரு மாயை இருந்தது. அதை அல்லாஹ் உடைத்து சொல்லி காட்டுகின்றான். அப்படி அல்ல, நூஹ் நமக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். எந்த ஒரு தூதராக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாமல் இருக்க மாட்டார்கள். அவர்கள் நன்றி செலுத்துவதனுடைய முதல் பகுதி என்னவென்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்வது. நன்றி செலுத்துவதில் முதல்ல என்ன? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்பதை உலமாக்கள் மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை என்று சொல்லி காட்டுகின்றார். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? அது அல்லாஹ்வை புகழத்தான் செய்யறோம். அது நம்ம எதையும் அல்லாஹ் இதை கூட அதை கொடுன்னு கேட்கல. ஆனாலும் அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் புகழ்ந்தால் அவன் தருவான். லஇன் ஷக்கர்த அஸீதன்னக்கும். நீ புகழ்ந்தால் அவன் கொடுப்பான். அப்ப நீ புகழும் பொழுது கிடைக்க பெறுகின்றாய். அது ஒரு பிரார்த்தனையை விட பெரிய ஒரு அம்சம் தானே. ஆகவே அல்லாஹுவை புகழ்வது என்பது ஒவ்வொரு தூதரிடத்திலும் இருந்தது. தூதர்கள் நமக்கு அழகான முன்மாதிரி. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுவை புகழ வேண்டும். ஒரு பொருள் கிடைச்சது, வாங்குற அன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருப்பீங்க. உபயோகிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் சொல்றீங்களா? சொல்லணும். இதுதான் சரியான ஒரு நன்றி செலுத்தக்கூடிய முறை. ஒரு வாகனத்தை வாங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருப்பீங்க. வீடு கட்டும்போது சொல்லியிருப்பீங்க. அந்த வீட்டில் ஒவ்வொரு முறை நுழையும் பொழுதும் இந்த பாதுகாப்பான ஒரு வீட்டை, என்னுடைய மனதிற்கு அமைதி தரக்கூடிய இந்த வீட்டை கொடுத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி செலுத்தி இருக்கின்றீர்களா? செலுத்த வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். இப்படித்தான் இறைவனுடைய தூதர்கள் இருந்தார்கள். இன்னஹு கான அபுதன் ஷக்கூரா. எல்லா சந்தர்ப்பங்களிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அந்த மக்கள் நன்றி மறக்கும் பொழுது எந்த தூதரை கொண்டு உங்களை நான் நேர்வழிப்படுத்தினேனோ, எந்த தூதரோடு சேர்ந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்களோ, எந்த தூதரோடு சேர்ந்து உலகமே மூழ்கடிக்கும் பொழுது நீங்கள்
இறைவனால் பாதுகாக்கப்பட்டீர்களோ இவ்வாறு பாதுகாக்கப்பட்ட பிறகும் அவனுக்கு நீங்கள் மாறு செய்கின்றீர்களா? நன்றி செலுத்தாமல் இருக்கின்றீர்களா? அவன் நன்றி செலுத்துதல் என்பது அவனை பணிவது, அல்லாவிற்கு பணிய வேண்டும். சமீனா அத்தானா, முஸ்லிம் என்று சொன்னால் என்ன? பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்குதா இல்லையா? பெயருக்கு மாற்றமா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஒருத்தனுக்கு அறிவழகுன்னு பேர் இருக்குது, அறிவும் இல்லாம இருக்கிறான், அழகும் இல்லாம இருக்கிறான். யாரா பேர் வச்சதுன்னு கேட்போம். இந்த பேர்ல ஏதாச்சும் இருக்கணும் இல்லையா? பேர் கேட்டவரை ஏதாச்சும் இருக்கணும் இல்ல? பாகற்காய் அப்படிங்கிறோம். அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த சர்க்கரை வியாதிக்கு ஒரு மாத்திரைன்னு சொல்லி இந்த ஒரு நெத்து என்னமோ பேர் சொல்லுவாங்க, தேன்காய்ன்னு சொல்லி விற்கிறாங்க. பேர் தான் தேன்காய். அது தொட்டீங்கன்னா கையில போட்டுன கசப்பு போகாது, அவ்வளவு கசப்பா இருக்கு. பேர் ஏன் தேன்காயா வச்சிருக்கிறான்? அப்ப இப்படி பேருக்கு செயல் மாற்றமாக இருந்தா நமக்கே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கும். அப்போ வந்து நீ வந்து மனிதன் என்று சொன்னால் அவருடைய பெயருக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும். அப்ப முஸ்லீம் என்று சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அர்த்தத்துக்கு ஏற்றவாறியாச்சும் நீங்க இருக்கணுமா இருக்கக்கூடாதா? முஸ்லீம் என்றால் கட்டுப்பட்டவர் என்று அர்த்தம். அஸ்லம் என்றால் கட்டுப்படுதல். அரபிக்ல வந்து உங்களுக்கு மீம் சேர்த்தா அந்த நபரை குறிக்கும். நடத்துனா டிரைவ், நடத்துனர் என்றால் டிரைவர். எப்படி வந்து நீங்க டிரைவ் டிரைவர் சொல்றீங்க, நடத்து நடத்துனர் சொல்றீங்களோ அதே மாதிரி அஸ்லம் முஸ்லிம், ஈமான் மூமின், இஹ்சான் முஹ்சின். அப்ப மீம் சேர்த்தீங்கன்னு சொன்னா அந்த நபரை வந்து குறிக்கும். அப்ப அஸ்லம் என்றால் கட்டுப்படுதல். எதுக்கு கட்டுப்படுறோம்? நீங்க அல்லாவுக்கு கட்டுப்படணும், அவனுடைய தூதருக்கு கட்டுப்படணும். அப்படி கட்டுப்பட்டா முஸ்லீம், இல்லைன்னு சொன்னா இல்ல. கட்டுப்படக்கூடிய நேரத்துல நீ முஸ்லீம், கட்டுப்படாத நேரத்தில் நீ முஸ்லீம். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலாத்த மூத்துன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். முஸ்லீமாக இல்லாத நிலையில் நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று சொன்னா நமக்கு உடனே ஒரு ஆச்சரியம் வந்துடும். அவன் முஸ்லீம் தானே, இஸ்லாமிய குடும்பத்தில் தானே பிறந்திருக்கிறோம், அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம், முஸ்லீமாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், ஐவேளை தொழுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ், இந்த நோன்பு வச்சிருக்கிறோம், ரமலான்ல இந்த ஒரு இடத்த திறக்க போறோம். அப்போ நம்ம வந்து ஜக்காத்தை கொடுக்குறோம், வாய்ப்பு கிடைச்சா இன்ஷால்லா ஹஜ்ஜுக்கு போவோம். நம்ம முஸ்லீம் தானே, பின்ன எப்படி அல்லாஹ் வந்து முஸ்லீமாக இல்லாமல் மரணிக்க வேண்டாம்னு சொன்னான்னு கேட்டா முஸ்லீம் தான். நீ எல்லா தருணத்திலும் முஸ்லீமாக இருக்கின்றாயா என்று கேட்டால் இல்லை. ஒரு மனிதன் சில காரியங்களை செய்யும்போது மூமினாகவே இருப்பதில்லைன்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருடும்போது மூமினா இருப்பதில்லை, மது அருந்தும்போது மூமினாக இருப்பதில்லை, விபச்சாரம் செய்யும்போது மூமினாக இருப்பதில்லைன்னு கேட்டா நீ எப்படி ஒரு முஸ்லீமாக மரணிக்கணும்னு சொன்னா இஸ்லாம்ல இருக்கணும், இஸ்லாத்திற்கு கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு கட்டளை இடுகின்றானோ அதற்கெல்லாம் கட்டுப்பட்ட நிலையில் நான் என்னுடைய வாழ்க்கை அமைக்கக்கூடிய அந்த நொடிகள், அந்த நிமிடங்கள், அந்த மணித்துளிகள் நான் முஸ்லீமாக இருக்கின்றேன். அதற்கு நான் கட்டுப்படாத நேரத்தில் நான் முஸ்லிமுக்கு மாற்றமாக, இஸ்லாத்திற்கு எதிராக நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆகவே எனது அருமை சகோதரர்களே, அல்லாவிற்கு நன்றி செலுத்துதல் என்று சொன்னால் அவனுக்கு பணிவது என்பது மிக மிக அத்தியாவசியமான ஒரு அம்சம். நான் இதில் தான் பணிவேன், இதில் பணிய மாட்டேன், இதில் தான் குனிவேன், இதில் தான் குனிய மாட்டேன். 3 ரக்காத்துக்கு தான் ருக்கு செய்வேன், 4வது ரக்காத்துக்கு செய்ய மாட்டேன்னா தொழுகை எப்படி கூடும்? 4 ரக்காத்துல ருக்குனா ருக்கு செஞ்சுதான் ஆகும். 3வது என்ன? அல்லாவிற்கு நன்றி செலுத்துதல் என்று சொன்னால் கஷ்டங்களை பொறுத்துக் கொள்ளுதல். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, அப்ப நீங்க என்ன செய்யணும்? பொறுத்து கொள்ள வேண்டும். எப்ப பொறுத்துக்கிறோம்? எல்லாம் முடிஞ்ச பிறகு பொறுத்துக்குவோம். அது யாருதான் செய்வான்? 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்றது அல்லாஹ் விட்ட வழின்னு யார் சொல்ல மாட்டா? முஸ்லீம் அல்லாதவர்களும் சொல்லுவான். அந்த இடத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபரை கடந்து சென்றார்கள். அந்த கபரிடத்திலே ஒரு பெண் ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருந்தாள். அப்ப அந்த பெண்ணை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓ பெண்ணே, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். அவ்வளவுதான் சொன்னாங்க. அந்த அம்மா கேட்டாங்க, உன் வீட்டுல யாராச்சும் மௌத்தா போய் தான் தெரிஞ்சிருக்கும், செத்து பண்ணது ஏன் வீட்டுல அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது நபிசுலாசம் பார்த்து. அந்த இடத்தை விட்டு நபிசுலாசம் அப்போதே அகன்று விட்டார்கள். இதுவும் ஒரு சுன்னா. நீங்கள் எங்கே உபதேசம் செய்யும் பொழுது நீங்கள் உதாசீனப்படுத்தப்படுகின்றீர்களோ அங்கே நீங்கள் நிற்கக்கூடாது. இது நபிசுலாசம் மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினை. நம்மை போய் நாம வந்து நியாயப்படுத்தி கொண்டு நான் சொன்னது என்ன தெரியுமா, நான் யார் தெரியுமா, போயிட்டு அந்த இடத்த விட்டு அதுக்கப்புறம் வேற யாரோ வந்து சொல்றாங்க அந்த பெண்மணி கிட்ட, அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர். இந்த பெண்மணிக்கு தெரியாது. அந்த பெண்மணி தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் சொல்லப்பட்ட தகவலுக்கு தானே நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். உன்னுடைய பாக்கெட்ல இருந்து பர்ஸ் விழுந்துருச்சுன்னு சொன்னா 5 வயசு பையன் சொன்னாலும் கேட்பீங்க, 50 வயசு ஆள சொன்னாலும் கேட்பீங்க. 5 வயசு பையன் ஓ வயசு நீ என்ன சொல்லுங்க கேட்கலாம் சொல்ல மாட்டோம். நன்றிப்பா. ஏன்னா நம்மளுடைய பொருள் தான் நம்ம சொல்றோம். அப்போ அல்லாஹ் வெஞ்சிக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா சொன்னது யாரா இருந்தாலும் நீ அல்லாஹ் வெஞ்சணுமா அஞ்சக்கூடாதா? இல்லாட்டி கேட்கணும். இல்லாட்டி என்ன செய்யணும்? கேட்கணும். நீங்க வண்டி பார்க்கிங் போடுறீங்க, ஒருத்தர் நிறைய சரியா நிப்பாட்டுப்பா, பார்த்தா சரியா தான் இருக்குது, அவர்தான் கேட்பாரு, சரியா தான் நிப்பாட்டு இருக்கேன், இல்லாட்டி எப்படி பண்ணி சொல்லி கொடு, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொன்னா அவர் எதுக்கு சொல்றாரு? சரியா நிப்பாட்டினா உனக்கு ஃபைன் வராது, உனக்கு நன்மைக்காக சொல்லுகிறார். நன்மையை சொல்லுவரிடத்தில் உதாசீனப்படுத்தப்பட்டால் அங்கே நீங்கள் நிற்கக்கூடாது. அப்ப மத்தவங்க யாரோ வந்து சொல்றாங்க, அது வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த பெண்மணி பதறி அடிச்சு ஓடி போய் அல்லாஹ்வுடைய தூதரை என்னை மன்னிச்சுக்குங்க,
நீங்க யாருன்னு தெரியாம நான் வந்து பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி பேசல. அப்போதும் சொன்னாங்க, சகித்துக் கொள்ளுதல் என்பதும் பொறுத்து கொள்ளுதல் என்பதும் கஷ்டங்களை பொறுத்து போவது என்பதும் அந்த கஷ்டம் ஏற்பட்ட மாத்திரத்திலே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அழுது விட்டு ஒப்பாரி வச்சுட்டு சட்டையை கிழிச்சிட்டு நெஞ்சில் அடிச்சிட்டு இதெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறது அல்லாஹ் விட்ட வழி என்று சொன்னால் யாருக்கும் வரும். அப்ப யார் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, யாரையாவது அல்லாஹ் என் விடுதான் உனக்கு கிடைச்சதா அப்படின்ற வார்த்தையை சொல்லுவோம். அப்ப அல்லாஹுக்கு அந்த உயிர் தேவை என்பதனால் அல்லாஹ் எடுக்கவில்லை. அந்த உயிருக்கு அல்லாஹ் தீர்மானித்தது அவ்வளவுதான். அதை நான் பொறுத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு பொருளை ஒருத்தர் கொடுத்திருக்கிறாரு, குறிப்பிட்ட நேரத்துல அவர் வந்து எடுத்துட்டு போறாருன்னா அவருடைய பொருளை அவர் எடுத்துட்டு போறாரு, நான் ஏன் கவலைப்படணும்? நான் கவலைப்படக்கூடாது. கவலைப்படுறேன்னு சொன்னா அந்த பொருள் என்னோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னால் அந்த அதிகாரம் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. ஏன் நாம் எப்போ இருப்போம் நமக்கே தெரியாது. நாம எத்தனை நாள் இருப்போம் நமக்கே தெரியாது. அப்போ இன்னாலில்லா என்று சொல்ல வேண்டும். ஏதாவது ஒன்று நடந்தால் நடந்த மாத்திரத்தில் இந்த வார்த்தை உங்களோட வாய்ப்பு வரும். இதான் அசாபத்துன் முசீபத்துன் காலு இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான். ஆகவே நன்றி செலுத்துதல் என்பதில் ஒன்று கஷ்டங்களை பொறுத்து கொள்ளுதல். பொறுத்து கொண்டால் என்ன செய்யப்படும்? இறைவன் அதை தனக்கு நன்றி செலுத்தியதா எடுத்துக்கொண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். ஒரு சஹாபியுடைய ஒரு குழந்தை இறந்த பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஹதீஸுல் குதுஸி. அப்ப சொல்லி காட்டுறாங்க, ஒரு அடியானுடைய ஒரு குழந்தை வந்து இறந்த பொழுது அவர் சகித்துக் கொள்ளுகின்றார், பொறுமை காக்கின்றார், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகின்றார். அந்த மலக்குகளிடத்தில் அல்லாஹ் விசாரிக்கின்றான், என்னுடைய அடியானுடைய குழந்தையின் உயிரை பறித்துக் கொண்டீர்களா? ஆம், பறித்துக் கொண்டோம். அப்போது என்னுடைய அடியான் என்ன சொன்னான்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னான். அப்படியா? அவனுக்காக சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுங்கள், அந்த மாளிகைக்கு பைத்துல் ஹம்த் என்று பெயர் வையுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குகளுக்கு கட்டளையிட்டான் என்று சொன்னால், கஷ்டங்களை பொறுத்துக் கொள்ளுதல் என்பது ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு முறை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். எவ்வாறு நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லும் பொழுது, இன்னஹு கான அபுதன் ஷக்கூரா, இவ்வளவு பெரிய சிரமத்திற்கு ஆளாகியும் அவர்கள் கண் முன்னால் அவருடைய மனைவி, மகன் தண்ணீரில் மூழ்கடிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் தூதராக தொடர்கின்றார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து நற்சான்றிதழை பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய எல்லாவற்றையும் நீங்கள் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்போதுதான் இறைவனிடத்திலிருந்து நாம் என்ன செய்ய முடியும்? நன்றி உள்ள அடியாராக மாற முடியும். எவ்வாறு நூஹ் நன்றியுள்ள அடியாராக இருந்தாரோ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதே போல ஒவ்வொரு தூதரை பற்றி எல்லாம் சொல்லி இன்னும் நிறைய தூதர்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. எந்த அளவு வாய்ப்பு கிடைக்கும் அந்த அளவுக்கு பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு தூதர்களுடைய வாழ்விலும் நடந்த சம்பவங்களை அல்லாஹ் சொல்லி இவர்கள் பாருங்க நன்றி செலுத்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்துறான். அப்ப குரான்ல ரொம்ப குறைவாகத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எத்தனையோ தூதர்கள் வாழ்ந்தார்கள், அவங்களோட பேரை பத்தி நமக்கு வந்து சொல்லல. எங்கே வாழ்ந்தார்கள், யாரை திருமணம் செய்தார்கள், எத்தனை புள்ள குட்டி, என்ன சம்பாரிச்சாங்க, என்ன எதாவது சொல்லியிருக்காங்க? ஒன்றும் கிடையாது. பேரை சொன்னாலே இவ்வளவு பெருசு வந்துருமே. நபிசுல்லாஹு ஒரு பதிவுல என்ன சொல்றாங்க, 1,24,000 பேரை சொன்னாலே என்ன ஆயிடும்? பேரை சொன்னாலே பேரை மனப்பாடம் பண்ணி நம்மளால போயிட்டு உட்காந்துருவோம். நபிமார்களுடைய பேரை சொல்லி 313 பதிரியாக்களுடைய பேரை மனப்பாடம் பண்ணி ஓதுறான் பாருங்க. அப்ப அந்த மாதிரி அல்லாஹுவை புகழ்வதும் நன்றி செலுத்துதல் தான், அவனை பணிந்து போவதும் நன்றி செலுத்துதல் தான், கஷ்டங்களை பொறுத்துக் கொள்வதும் நன்றி செலுத்துதல் தான், அவன் கொடுத்த செல்வத்தை வாரி வழங்குவதும் ஒரு நன்றி செலுத்துதல் தான். அப்ப இந்த ஒரு விஷயம் என்று வரும் பொழுது மனிதனை ஷைத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால் இழுத்து பிடித்து விடுகின்றான். எய்திக்கும் உல்லாஹுல் ஃபகர. ஷைத்தான் எதை கொண்டு உங்களை வந்து இது பண்றான்? நீ கொடுத்தா நீ ஏழை ஆயிடுவ. கொடுத்து ஏழையான ஒரு நபரை காட்டுங்க. கொடுத்து ஏழையான நபர் யார் என்று நீங்கள் வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாருமே இல்லை. ஏன் என்று கேட்டால் அவன் கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாயாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அது வீண் போவதில்லை. அந்த நன்றி செலுத்தியதற்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1க்கு 10 என்பது குறைந்தபட்சம் தான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் ஒரு இடத்துல, நீங்கள் விதைக்கக்கூடிய ஒரு விதை என்பது செடியாக முளைத்து கதிர்களாக வரும், 7 கதிர்களாக வரும். ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியம் இருக்கும். அப்ப எவ்வளவு ஆச்சு? 700. அப்ப 1 என்பது 10, 100 என்று இல்லாமல் 100 × 7 போட்டீங்கன்னா 700 என்று ஆவதோடு மட்டுமல்லாமல் அந்த வசனத்தின் இறுதியில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இது ஆயுஃபுலி மையஷா, அல்லாஹ் நாடினால் அதையும் டபுள் ஆக்குவான், பல மடங்கு ஆக்குவான். ஒரு டபுள் ஆக்குனால் 1400 போயிடும். எங்க போய் நிக்குது பாருங்க. உங்களுடைய எந்த ஒரு நன்மைகளையும் கடுகளவு நன்மையோ தீமையோ அது நிச்சயமாக மறுமையிலே நீங்கள் காண்பீர்கள். ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே,
அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பண்பு நம்மிடத்துல வர வேண்டும் என்று சொன்னால் இந்த தூதர்கள் எப்படியெல்லாம் நன்றி செலுத்தினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நன்றி செலுத்துதல் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நன்றி செலுத்துதல் என்பது அவனை புகழ்வதும் நன்றி செலுத்துதலே, அவனுக்கு பணிவதும் நன்றி செலுத்துதல் தான், கஷ்டங்களை சகித்துக் கொள்வதும் நன்றி செலுத்துதான், குறிப்பாக அவன் கொடுத்த செல்வத்தை வாரி வழங்குவதுதான் அவனுக்கு செய்யக்கூடிய நன்றிகளிலேயே அவன் மிகவும் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நன்றியாக இருக்கின்றது. அவ்வாறு அந்த கொடுக்கக்கூடிய செயல்களை பற்றியும் இன்னும் ஏனைய தூதர்கள் எப்படியெல்லாம் நன்றி செலுத்தினார்கள் என்று அல்லாஹ் தன திருமறையிலே சுட்டிக்காட்டி இருப்பதையும் அல்லாஹ் நாடினால் அடுத்த அமர்விலே வந்து பார்ப்போம். எதை நாம் செவ்வியேற்றமோ அதன் அடிப்படையிலே செயல்பட்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.